மைக் எடுத்து பேசுறாரு. அடுத்ததான் நீங்க பார்க்க போறது நம்ம ஈரோடு சீனு. நம்ம ஈரோடு சீனு இந்த ஸ்டேஜில் மட்டும் பேசக்கூடிய ஆள் இல்லைங்க. அவர் எந்த ஸ்டேஜாக இருந்தாலும் பேசுவார். நம்ம முன்னாடி இருந்ததை பட்டாருன்னு எந்திரிச்சு கோமா ஸ்டேஜில் பேசுவார். உங்கள் ஈரோடு சீனி இங்கே பேச சொல்ல கேட்போன்னு அரை மணி நேரமாக நிற்கிறான். அது மாதிரி இல்லாமல் ரொம்ப அழகாக என்னை அறிமுகப்படி நல்லா ஒரு கைத்தல் கொடுக்கலாம் அவங்களுக்கும். இல்லையா? உண்மையிலேயே ஒவ்வொரு ஊரில் போய் நாங்களும் ஜோக் சொல்லி சிரிக்க வைக்கிறதுக்குள்ளே எங்கள் தாவு கண்டு போயிடும். உண்மையிலேயே நெரசமராக்கு பிறந்த மாதிரியே உட்காந்துருப்பான் முன்னால். அப்புறம் முடிஞ்சா சிரிக்கவே இல்லை, வீட்டில் லெட்டர் போட்டு சிரிக்கணும் உட்காந்துருப்பான். இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா 500 ரூபா கடன் கட்ட மாதிரியே உட்காந்துருப்பான். அவனெல்லாம் பார்த்தா ஜோக் வருமா? வாயை பொத்திட்டு சிரிக்க, நல்லாவே சிரிக்கலாம், திறந்து சிரிக்கலாம். ஏன்னா உண்மையிலே அப்படி இருக்கும். இப்படி தான் ஒரு ஊரில் போய் 25 ஜோக் சொன்னேன். வரிசையாக 25 ஜோக் சொன்னேன். ஒருத்தரும் சிரிக்கல. 26ஆவதா ஒரு ஜோக் சொன்ன அந்த அக்கா மாதிரி முன்னாள் இருந்து ஒரு கெக்கன்னு சிரிச்சாங்க. பரவாயில்ல ஒருத்தரா சிரிச்சாங்களே அப்படின்ட்டு, அக்கா என் ஜோக் நல்லா இருந்துச்சான்னு கேட்டேன். அதுக்கு அவங்க சொல்றாங்க, நீ சொன்ன மொதல் ஜோக்கே எனக்கு இப்போ தான் அர்த்தம் புரிஞ்சுது அப்படிங்கிறேன். நான் 24 ஜோக் எங்கே போகிறது பாரு, நான் கேவலப்படுறது உங்களுக்கு அவ்வளோ சிரிப்பாக இருக்குது. உண்மையிலே அந்த மாதிரிலாம் இருக்கும். இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை சொன்ன ஜோக்கு வெள்ளிக்கிழமை தான் சிரிப்பான். பார்த்துருக்கீங்களா? பயங்கரமாக இருக்கும். அதனால் நல்லா சிரிக்கணும். நல்லா சிரிச்சா உடம்புல இருக்கிற அத்தனை பார்ட்ஸுக்கு நல்லது. உண்மையிலேயே வாய் விட்டு சிரிச்சா வாய் விட்டு சிரிச்சா ஆமா. அதுக்குன்னு அங்கிள் சொன்னார், நடு வீட்டில் போய் 12 மணிக்கு லைட்டை போட்டு வீட்டில் கக்கன்னு சிரிச்சிடாதீங்க, பக்கத்து வீடு காலி ஆயிரும். அது நல்லா சிரிக்கணும். ஆனால் நல்லா சிரிக்கிறவங்க தயவு செய்து இந்த சிரிக்க தெரியாம பக்கத்தில் உட்காராதீங்க. நல்லா சிரிக்கிறவங்க இந்த சிரிக்க தெரியாமல் இருக்காங்க பார்த்தீங்களா, அதுக்கு பக்கத்தில் உட்காராதீங்க. ஏன்னா இந்த சிரிக்க தெரியாமல் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களால தான் இந்த கல்யாண வீட்டில் சொம்பு காணா போகிறது, டம்ளர் காணா போகிறது, செருப்பில் வட்டிட்டு போகிறது, இப்படிலாம் இருக்கும். ஆனால் நல்லா சிரிக்கணும். அதுக்காக ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சி உங்களுக்காக ஏற்படுங்க. அவங்களுக்கு நல்ல ஒரு கைத்தல் கொடுக்கலாமா எல்லாரும் சேர்ந்து? ஒரு அருமையான ஒரு நிகழ்வு. எனக்கு இந்த இடத்துல வந்து ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஆடியன்ஸ்லாம் நிறைய ஆடியன்ஸ்லாம் பார்த்துருக்கோம். ஏகப்பட்ட பப்ளிக் ஷோஸு, நிறைய வெளிநாடுகள், அந்த மாதிரி நிறைய போயிருக்கோம், நிறைய ஆடியன்ஸை பார்த்துருக்கோம். ஆனால் ஒரு சில இடங்களில் வைப்புன்னு ஒன்று இருக்கும், அது வந்து இங்கே நிறையாவே இருக்குது. ஸோ அதை நம்ம ஒன் பை ஒன்னாக போகலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே எங்களுடைய சன் டிவி, விஜய் டிவி, கலக்க போதையாறு, அசத்த போதையாறு, இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய மதுரை முத்து அவரெல்லாம் எங்களுடைய நண்பர் தான். இப்படி பார்த்தீங்கன்னா நிறைய காமெடிஸ் வந்து எங்களுடைய நிகழ்ச்சியில் வந்து வெரைட்டி ஆஃப் காமெடிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுக்கு தனி ஸ்டைலில் நான் மிமிக்ரி பண்ணி சவுண்ட் எஃபெக்ட் பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி நாங்கள் கொண்டு போவோம். இப்போ நிறைய இங்கே குழந்தைங்க இருக்கீங்க, அவங்களுக்காக ஒரு சின்ன ஒரு நிகழ்ச்சி, ஒரு சின்ன ஒரு அனிமலோட வாய்ஸு. உங்கள் வீட்டில் பூனை பேசியிருக்கா? உங்கள் வீட்டில் பூனை இருக்கா? பூனையே இல்லையா? பக்கத்து வீட்டில் இருக்கா? அந்த பூனை தான் உங்கள் வீட்டில் வந்து பால் குடிச்சிட்டு போகுதுன்னு நினைக்கிறேன். அந்த பூனை பாருங்க, ஒரு சின்ன பூனைக்குட்டி, நல்லா கவனமாக பாருங்க. ஒரு சின்ன பூனைக்குட்டி பாபு அப்படிங்கிற பையனை பேர் சொல்லி கூப்பிடுது. அது எப்படிலாம் கூப்பிடுது, எந்த விதமாக கூப்பிடுது பாருங்க. பூனை பேசுனா எப்படி இருக்கும்? இப்படித்தான் இருக்கும். அப்படி பாபு வரல, கொஞ்சம் கூப்பிடுது. இப்படிலாம் கூப்பிட்டா வரமாட்டேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூப்பிடுது. அப்பயும் பாபு வரல. பூனை எவ்வளவு நேரம் தான் கூப்பிடும், கடுப்பாயிருச்சு, கோவத்துல டென்ஷன்ல கூப்பிடுது. அப்பயும் வரல பாபு. பூனை பார்த்துட்டு பேசாம பூனை போச்சு, பாபு வரல.